இலைகள் இவைகளில் இருக்கும் மருத்துவ குணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து அவற்றை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோ லிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பொதுவாகவே நம்மளுடைய இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா உணவுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். மண்டூகபர்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லாரை இனத்தை சேர்ந்த ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மண்டூகபர்ணி அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தண்ணீரில் எப்படி ஆமை மேலே அந்த ஓடு தெரிகிற மாதிரி மிதக்குமோ, அதே போல் தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா வேர் கீழே இருந்தால் கூட இந்த தாவரத்தோட இலை மட்டும் அப்படியே மேலே மிதந்துட்டுருக்கும். அதனால தான் இதற்கு மண்டூகபர்ணி அப்படின்னு பேர். இது மண்டூகம் அப்படின்னா ஆமை, பர்ணி அப்படின்னா செடி அப்படின்னு அர்த்தம். இந்த மண்டூகபர்ணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நம்மளுடைய இந்திய மருத்துவ முறையிலையும் சரி, மாடர்ன் மெடிசன்லேயும் சரி நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. மண்டூகபர்ணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மிக சாதாரணமாக நீங்கள் நார்த் இந்தியா, கான்பூர், அலகாபாத், ஈவன் மகாராஷ்டிரா போனீங்கன்னா கூட இங்கே எப்படி சிறுகீரை அரைகீரை நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மண்டூகபர்ணியை வாரத்தில் 2 நாள் 3 நாள் அவங்க யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஊர்லேயும் நிறைய இருந்தது. இப்போது தண்ணீர் குறையும் போது இந்த மண்டூகபர்ணி கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு சமூகத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதையும், அதோட பெற்றோர்கள் என்னதான் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஈவன் சில நேரங்களில் சைக்கியாட்ரி சம்பந்தப்பட்ட சில மருந்துகள் கொடுக்கும்போது கூட அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அந்த குழந்தைகளுடைய சோஷியல் பிஹேவியர், அந்த குழந்தைகள் பேசக்கூடிய திறன், இதில் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றம் இல்லாமல் இருப்பதை பார்த்து வருத்தப்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆட்டிசம் அப்படிங்கிறது சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு நோயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சித்த ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் ஆட்டிசம் நோயை பற்றியும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் எதனால் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பற்றியும் இதை குறைப்பதற்கான சிகிச்சை முறைகள் என்னங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டிசம் நோயை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவ மூலிகைகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்டூகபர்ணி தான். மண்டூகபர்ணியை நல்லா ஒரு 10 இலை எடுத்து ஒரு 20 மில்லி தண்ணீர் அதில் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் அதை வச்சு பிழிந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு, அதில் ஒரு அரை தேக்கரண்டி தேன் கலந்துட்டு அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பும் தொடர்ந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 6 மாத காலம் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பேசும் திறன், ஐ கான்டாக்ட், சோஷியல் பிஹேவியர், அதே போல் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விகிதங்கள், சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதே போல் அந்த குழந்தைகளுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பிடிவாத குணத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி ஆயுர்வேத மருத்துவத்தில் இது தீர்க்கப்படுது? ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆட்டிசம் நோய் யாருக்கெல்லாம் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது இந்தியர்கள், வெளிநாட்டில் தனியான குடும்பமாக இருந்து வேலை செய்யக்கூடிய இந்தியர்களில் 100ல் குறைந்தது 30 பேருக்காவது அந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குளிர் அதிகமான பிரதேசங்களில் இருக்கும்போதும், பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதும் அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை மிக அதிகமாக ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவங்க எங்கிட்ட கேட்கக்கூடியது, நான் அங்கே இருக்கக்கூடிய மாடர்ன் பீடியாட்ரிஷியன்ஸை பார்த்தேன், ஆனால் இதில் மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிம்பாங்க. பட்டு ஆயுர்வேத முறையில் பார்த்திங்கன்னா 5000 வருடங்களுக்கு முன்பே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை கணித்து அந்த நோய்களுக்கு எந்த வகையான தீர்வுகள், எந்த வகையான மூலிகைகள் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக விரிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் மண்டூகபர்ணிங்கிறது சாதாரண ஒரு கீரை, இதை ஒரு மருந்துன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக அந்த குழந்தைக்கு நீங்கள் வழக்கமாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ, உங்களோட ஆக்குபேஷனல் தெரப்பி, உங்களோட ஸ்பீச் தெரப்பி, தேவைப்பட்டால் சில சைக்கியாட்ரிக் மருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே கொடுங்க. அது கூட
மண்டூகப்பரணியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அதை தேன் கலந்து குழந்தைக்கு காலை ஒரு வேளை மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வரதை பார்க்க முடியும். 9 வயதுக்கு குறைந்த வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது இதை சாப்பிடும்போது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வரதை பார்க்க முடியும். 9 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, வெரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் வெரிகோஸ் அல்சர். கால்களில் அப்படியே வந்து பச்சை பச்சை கோடுகளாக இருக்கும். அந்த கோடுகள் சரியாக கவனிக்காமல் போகும்போது கால்கள்லாம் இரவு மாலை நேரங்களில் பெருசாக வீங்க ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கால்கள்லாம் கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும். பாதங்கள் குறிப்பாக கால்களில் இரவு நேரங்களில் கடுமையான அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அரித்து சொரிஞ்சு விட்டுட்டோம்னா அந்த கால்களில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய காயங்களாக மாற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட வேகமாக குணமாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மண்டூகப்பரணிக்கு உண்டு. நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மண்டூகப்பரணியோடைய இலைகளை எடுத்து நல்லா அரைத்து ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுக்கக்கூடிய சாறு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு சாப்பிட வேண்டும், உணவுக்கு முன்பு. அதே போல் இந்த மண்டூகப்பரணியை நல்லா ஒரு கைப்பிடி அளவு அந்த கீரையை எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் இட்டு நல்லா அதை மைய அரைத்து பேஸ்ட் மாதிரி செய்து கால்களில் அந்த வெரிகோஸ் பெயின் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஒரு 10 மாதிரி போட்டு அதுக்கு மேலே ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஒரு வெள்ளை துணியை சுற்றி அப்படியே வச்சிடணும். இதை வந்து தினசரி ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாதம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும்போது வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். வெரிகோஸ் வெயினினால் ஏற்படக்கூடிய அந்த கருமை நிறமான மாற்றங்கள் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு, வலி, வேதனை இந்த மாதிரி பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் மண்டூகப்பரணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசன் அதே போல் வந்து நிறைய மருத்துவ முறைகளில் மன அழுத்தம் அதிகமாவது தான் இன்றைக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சர்க்கரை நோய்களுக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸோ அல்லது மனம் சம்பந்தப்பட்ட மருந்துகளுக்கோ நிறைய பக்க விளைவு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இயற்கையான முறையில் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த மண்டூகப்பரணியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அந்த சாறு ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அல்லது அந்த சாறை சிறிதளவு பாலில் கலந்துட்டு அதுக்கு உரை ஊற்றி அதை தயிராக மாற்றிடணும். அரைத்து எடுக்கக்கூடிய அந்த வெண்ணெயை நெய்யாக மாற்றி மண்டூகப்பரணி நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நெய்யாக அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட ஆரம்பித்தாலே நமக்கு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகள், கோபம் சம்பந்தப்பட்ட தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாறுபாடு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த மண்டூகப்பரணியை பொறுத்தவரையிலும் ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளுக்கும் அதை தடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம், மருந்துன்னு சொல்கிறது போல். இதை வந்து வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சேர்த்து உபயோகப்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் அக்கறை கொண்டவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை அவர்கள் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆணவ கொலைகள் அல்லது சாதிய படுகொலைகள், கௌரவ கொலைகள், இப்படி பல்வேறு விதமான பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்த சாதி கடந்து நடக்கிற திருமணங்களுக்கு எதிராக, மதம் கடந்து நடக்கிற திருமணங்களுக்கு எதிராக இன்று இந்தியா ஒரு மிகப்பெரிய கொலைக்களமாக மாறியிருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கௌரவ கொலைகள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆணவ கொலைகள் நடக்கிற மாநிலங்களில் இந்தியாவிலேயே 2வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கைகள் நமக்கு தொடர்ந்து சுட்டி காட்டுகின்றன. சுயமரியாதை திருமணங்களுக்கும் கலப்பு திருமணங்களுக்கும் பெயர் போன ஒரு தமிழ்நாட்டில்
இன்றைக்கு ஆணவ கொலைகளின் பெயரால் ஆண்களும் பெண்களும் தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த சாதி கடந்த காதல்களுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சமீபத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, ஆணவ கொலைகளில் ஒரு சிறு பகுதி தான் நீங்கள் நீதியினுடைய பார்வைக்கு வருகிறது, சட்டத்தினுடைய பார்வைக்கு வருகிறது, பெரும்பாலான கொலைகள் மூடி மறைக்கப்பட்டு விடுகின்றன என்கிற ஒரு கருத்தை வேதனையுடன் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கியது. அதாவது காவல் நிலையங்களில் இதுபோன்ற காதலிக்கக்கூடியவர்களுக்கு, அவர்கள் ஆணவ கொலை செய்யக்கூடியவர்கள் அல்லது சாதி ரீதியாக கொடுமைகளை இழைக்கக்கூடியவர்களால் அவர்களுக்கு ஆபத்து வந்தால் அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு தனி பிரிவு அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் மூலமாக ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய ஒரு நோக்கம். ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் அந்த பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பிறகு, அதாவது நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பித்து 1.5 ஆண்டுகள் ஆகியும் கூட அப்படிப்பட்ட சிறப்பு பிரிவுகள் தமிழகத்தில் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு வழக்கை தொடர்ந்த பின்னர் தான் இப்பொழுது அவர்கள் இந்த பிரிவுகளை அமைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக மதுரையிலும் சேலத்திலும் இந்த பிரிவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரிவிற்கு இதுபோல காதலர்கள், அதாவது இந்த கௌரவ கொலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, தங்கள் பெற்றோர்களாலோ அல்லது சாதி அமைப்புகளாலோ ஆபத்து இருக்கிறது என்று அவர்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அதற்காக ஒரு சிறப்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ கூறினால் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்காக ஒரு தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் அந்த ஒரு சிறப்பு பிரிவினுடைய ஒரு முக்கியமான பங்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவாகவே நம்மிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய காவல்துறை அமைப்பு அல்லது சட்டங்களின் மூலமாகவே இது போன்ற விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு மனிதருடைய உயிருக்கு, அவர் சட்டபூர்வமாக வயது வந்த இருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு எதிராக யாராவது வன்முறையை பிரயோகித்தால் அவர்களை பாதுகாப்பது எல்லா இடங்களிலும் எல்லா காவல் நிலையங்களினுடைய அடிப்படை கடமை. ஆனால் அப்படிப்பட்ட ஒன்று நம்முடைய காவல் நிலையங்களில் நடப்பதில்லை என்பதைத்தான் இங்கு வேதனையுடன் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது காவல் நிலையங்களில் உண்மையிலேயே என்ன நடந்து கொண்டிருக்கின்றன? இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது ஒரு இளைஞரும் ஒரு பெண்ணும் அவர்கள் காதலித்து வந்தார்கள். அப்படி காதலித்தவர்கள் தமிழ்நாட்டில் தாங்கள் எங்கு போனாலும் சரி தங்களை திருமணம் செய்து கொள்ள விடமாட்டார்கள் என்று அவர்கள் தமிழகத்திலிருந்து தப்பிச் சென்று கேரளாவிற்கு சென்று அங்கு பட்டாபி என்கிற ஊரிலே காவல் நிலையத்தில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு அங்கேயே நிலத்தில் கூலி வேலை செய்து வாழ்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தாங்கள் எங்கே வந்தாலும் தங்களை கண்டுபிடித்து கொலை செய்து விடுவார்கள் என்று. அதாவது நீங்கள் நினைத்து பாருங்கள், தமிழ்நாடு என்பது ஒரு கிட்டத்தட்ட இந்த நாட்டை விட்டு ஒரு அகதியைப் போல அவர்கள் ஓடி வாழ வேண்டிய ஒரு சூழல் அங்கு இருக்கிறது என்று சொன்னால் சாதியத்தினுடைய அந்த கரங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கின்றன என்று. ஆனால் என்ன நடந்தது என்று பாருங்கள். அங்கிருந்து அவர்கள் இங்கே அவர்களுடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார்கள் தங்களுடைய பெண்ணை காணவில்லை என்று. அதன் அடிப்படையில் அங்கு கேரளாவிலிருந்து அந்த தம்பதிகளை அவர்கள் இங்கே அழைத்து வருகிறார்கள். வந்தவர்கள் நேராக, ஏனென்றால் சட்டபூர்வமாக அங்கே கேரள போலீசார் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் உரிய ஆவணங்களின் அடிப்படையில். இங்கு வந்தவர்கள் அவர்களை நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தவே இல்லை. மாறாக காவல்துறையினர் அவர்களை ஊருக்கு அழைத்து சென்று பெற்றோர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அங்கு கட்ட பஞ்சாயத்து செய்யப்படுகிறது, அந்த இளைஞர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய காவல்துறை சட்டபூர்வமாக செயல்படுகிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய காதல் திருமணங்கள் அவற்றை முறிப்பதில் அல்லது இதுபோன்ற ஆணவ கொலைகளில் காவல்துறையினர் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளவு ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம். ஒரு கிராமத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயம் அங்கு பரவிய அவர்களுக்கு தெரிய வந்த பிறகு காவல் நிலையத்திற்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டு அங்கு பஞ்சாயத்து நடக்கிறது, ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது. அங்கு உள்ளூர் சாதி அமைப்புகளிலிருந்து பல்வேறு விதமான சக்திகள் உள்ளே வந்து பேரத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த ஆணையும் பெண்ணையும் பிரிப்பதற்காக பெரும் தொகை என்பது விலையாக பேசப்படுகிறது. அதில் எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அதற்கு பிறகு மிரட்டலின் காரணமாக அவர்கள் அந்த காதலர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுபோன்ற சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டால் மட்டும் போதாது. இது ஒரு அடி முன்னேற்றம் என்று சொல்லலாம். மாறாக காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும், நேர்மையுடன் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படாத காவல்துறை அதிகாரிகளை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும். இன்னொன்று, ஆணவ கொலைகளில் ஈடுபடக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சாதி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த ஆணவ கொலைகள் என்கிற இந்த அவமானத்தை நாம் துடைக்க முடியும், இந்த மானுட அவலத்தை நாம் துடைக்க முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கால்நடை மருத்துவர் பேராசிரியர் ஆர் ஜெயக்குமார். ஒரு கால்நடை மருத்துவரா, ஒரு ஆய்வாளரா கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் இவருடைய ஆய்வுகள் பல நிலைகளில் இருந்திருக்கு. இந்த ஆராய்ச்சியோட முக்கியத்துவம் என்ன, இதை பற்றின ஒரு புரிதல் உலக அளவில் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்திருக்கு, இப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு பேராசிரியரா, கால்நடை மருத்துவரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம். கால்நடை மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு உங்களோட ஆய்வுகள் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. இன்றைக்கி வெறி நோய் இதனால் ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது விலங்குகள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது, அப்போ அதற்கான தேவை என்ன, அதற்கான ஒரு வேக்சின் தடுப்பு அப்படின்னும் போது அந்த தடுப்பு மருந்து தயாரிக்கிறதுல உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகப்படியாக இருந்திருக்கு. அதை ஒரு மாலிகுலர் லெவல்ல இருந்து நீங்கள் நிறைய ஆய்வுகளை பண்ணியிருக்கீங்க. இது ஏன் ஏற்படுது இப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சிகள் பல ஆண்டு காலமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆய்வோட முக்கியத்துவம் என்ன, அந்த ஆராய்ச்சி எப்படி நடந்துச்சு, உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உலக அளவில் இதுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காகவே இது உலக அளவில் போய் தேசிய அளவில் போய் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை இந்த துறை சார்ந்து எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற முறையிலையும் உங்களுடைய பணி சார்ந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பமானது? ஆக்சுவலாக மேடம், இந்த வெறிநோயை குறித்த ஆராய்ச்சிக்கு எங்களுடைய துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் எபிடமியாலஜி மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் வெப்பேரியில் இருக்கிறது. அவங்க 1954 மைக்ரோஸ்கோப் வாங்கி வெறிநோயை கண்டறிவதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. நான் புதுசாக ஒன்றும் ஆரம்பிச்சிடல. ஆனால் எனக்கு முனைவர் பட்டம், அதாவது பிஹெச்டிக்காக இந்த சப்ஜெக்ட் கொடுத்தாங்க எனக்கு. அப்போ எடுக்கும்போது எங்கள் லேபரேட்டரியில் எந்த ஒரு உபகரணங்களும் கிடையாது, இந்த ஆராய்ச்சி பண்ணுவதற்கான எந்த கெமிக்கல்ஸும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணேன், உலகத்தில் உள்ள உயர்ந்த 14 ஆராய்ச்சி நிலையங்களோட கான்டாக்ட் பண்ணேன். சொல்லணுன்னா தமாசா இருக்கும், அந்த காலத்தில் ஒரு ஏர்மெயில் வாங்கணுன்னா 5 ரூபா. நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து ஒரு மாதத்தில் 20-25 ஏர்மெயில் எழுதுறது கொஞ்சம் பாரமான காரியமாக இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உலக அளவிலிருந்து நான் கேட்ட கெமிக்கல் எல்லாம் லட்சக்கணக்கில் விலை உள்ள கெமிக்கலை எல்லாருமே இலவசமாக எனக்கு அனுப்புனாங்க. இந்தியாவில் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு இந்த ஆராய்ச்சியில் உற்சாகத்தோடு இருக்க முடியுமான்னு கஸ்டம்ஸில் கூட போய் நான் சொந்த காசு கொடுத்து தான் இதை ரிலீவ் பண்ணமோ தவிர கஸ்டம்ஸில் எனக்கு எக்ஸம்ஷன் இல்லை. ஆனால் அதனுடைய பலனை நான் இன்றைக்கி அனுபவிச்சிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னால் லூயி பாஸ்டர் அப்போது எந்த வசதியும் இல்லாத ஒரு மெடிக்கல் டாக்டர் ரூன்னு சொல்கிறவரை வச்சு ஆராய்ச்சி பண்ணாருங்க. அதே மாதிரி பாரிஸில் உள்ள ஒரு வெட்டினரி ப்ரொஃபஸர், பெத்தாலஜி ப்ரொஃபஸர், அவர் தான் இந்த ஆராய்ச்சியை ஆரம்பித்தவர். ஆனால் துர்பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேக கண்டுபிடிப்புகளில் கால்நடை மருத்துவர்கள் மறக்கடிக்கப்படுறாங்க, மெடிக்கலில் இருக்கிறவங்க மேலே வராங்க. லூயி பாஸ்டருக்கு உதவி செஞ்ச அந்த ப்ரொஃபஸர் வெட்டினரிக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ லூயி பாஸ்டருக்கு கிடைத்தது. ஆனால் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் உண்மையிலே கிஃப்டட் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, 1987 எனக்கு உலக அரங்கில் அங்கீகாரம் கிடைச்சிது.
30 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு அங்கீகாரம் இண்டோ பிரெஞ்சு அக்ரிமெண்ட்டில் லூயி பேஸ்டர் இன்ஸ்டியூட் பாரிஸுக்கு போய் ஜெர்மனியில் ஒரு ஆண்டு காலம் பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டு ரிசர்ச் எல்லாம் நான் கற்றுக்கொள்ள முடிஞ்சுதுங்க. என்னுடைய சொந்த காசுலேயோ மற்றதுலேயோ செய்ய முடியாது. அதுக்கு உண்மையில் நான் இந்திய அரசாங்கத்துக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என்னை அனுப்பின தமிழக அரசுக்கும் என்னுடைய யூனிவர்சிட்டி கூட நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா அதான் ஆரம்ப காலம் மாலிகுலர் பயாலஜி, வேக்சின் ப்ரொடக்ஷன். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப தமாசு கூட சொல்லுவாங்க, வெறி நோய்க்கு நாய் கடிச்சிட்டு அது தொப்பலை சுற்றி ஊசி போடணும்னு சொல்லி 2 ml-லேருந்து 14 ml வரைக்கும் 20 ml வரைக்கும் அதுவும் பேசர் இன்ஸ்டியூட் குன்னூரில் தான் ஆட்டு மூளையிலேருந்து தயாரிப்பாங்க. லூயி பாஸ்டர் செய்யும் போது அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையாக அந்த ஆராய்ச்சி அவரால் பண்ண முடியல. அவர் வெட்டினரி டாக்டரும் கிடையாது, மனுஷன் டாக்டர் கிடையாது. அவர் ஒரு மைக்ரோபாலஜிஸ்ட் அண்ட் பயோகெமிஸ்ட். ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த ஆராய்ச்சியை நான் ஆரம்பிக்கும் போது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் இருந்தேன். பெரிய கல்லூரி, ரொம்ப உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு கல்லூரி. ஆரம்பத்தில் சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது என்னுடைய படிப்புக்காக ஆரம்பித்த அந்த ஆராய்ச்சி தெருவில் இருக்கிற நாய்களை கொண்டு வந்து கூண்டுகளில் போட்டு அந்த தெரு நாய் பாதிக்கப்பட்ட நாய் மூளையை எடுத்து அதில் இருக்கிற வைரஸ் எடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த எத்திக்கல் ரீசன் பயோ கமிட்டி இது பிரகாரம் அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பயோசேஃப்டி உள்ள, அதாவது மிஷினுக்குள்ளேயே போய் குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு அவ்வளோ சுத்தமாக போய் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது குளிச்சுட்டு வரணும். அந்த லேப் தனியாக இருக்கணும். அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைங்க. சில நேரத்தில் எனக்கு க்ளவுஸ் கூட இருக்காது. வெறும் கையில் அந்த வைரஸை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதை இன்னும் கூட திரும்பி நான் என்னுடைய யூனிவர்சிட்டி காலேஜுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு எனக்கு எங்கள் உரிமைகளை கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். அதை லூயி பாஸ்டர் செய்த அதே ஒர்க்கை நான் திரும்பி செஞ்சதுனால பேஸ்டர் இன்ஸ்டியூட் பாரிஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படியும் இந்தியாவில் ஒரு ஆராய்ச்சி, அதுவும் லூயி பாஸ்டராலே செய்ய முடியாத ஒரு ஒர்க்கை முடிக்க முடியும்னு நினச்சி 3.5 லட்சம் ரூபாய் ஃபெலோஷிப். அன்றைக்கி ₹1.80 ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ராங்க், இன்றைக்கி ₹66 இருக்குது. சிந்திச்சு பார்த்தா எங்கேயும் மலைக்கு மடும் இருக்கும். அவர்கள் என்னை அழைத்து அருமையாக நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் திரும்பி இறங்கினதும் டாக்டர் ரிச்சர்ட் மாசலாமணின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வைஸ் சான்சலர் இருந்தார். துர்பாக்கியமாக ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவரும் அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவர் சொன்னார், ஜெயக்குமார் நீ ஒன்றும் பெருசாக சாதிக்க வேணாம், அங்கே கற்றுக்கொண்ட வந்ததில் ஒரு 10% நம்முடைய யூனிவர்சிட்டிக்கு இந்தியாவுக்கும் செஞ்சு காமின்னு சொன்னார். ஆனால் அவர் மரணத்துக்கு பிற்பாடு நான் அதை 110% அதை பெருக்கினேன். அதுக்கு தான் எனக்கு இந்த இத்தனை விருதுகளும், சாதனையாளர் விருதும், வாழ்நாள் சாதனையாளர் விருதும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக சார். இப்போ இந்த ஆய்வு பற்றியே விரிவாக பேசணும். இப்போது வெளிநாட்டில் அவங்களால பண்ண முடியாத ஒரு ஆய்வை நீங்கள் இங்கே தொடர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த ஆய்வு மூலமாக என்ன மாதிரியான ஒரு டயக்னோசிஸ்லாம் நடந்துச்சு சார்? அந்த மூளை மூலமாக ஒவ்வொரு மாலிகுல்லையும் நீங்கள் போய் இந்த வெறிநோய்க்கான ஒரு தீர்வாக எது அமைஞ்சிச்சு? அந்த ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் இது போச்சு? அது காரணம் மேடம், இப்போ இன்றைக்கி கூட பெரிய பெரிய கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் இந்தியாவில் நெக்ரி பாடின்னு சொல்லுவாங்க, இறந்து போனவங்க மூளையை எடுத்து மைக்ரோஸ்கோப் ஸ்லைடில் பதிவு பண்ணி கெமிக்கல் டெஸ்ட், கெமிக்கல் முறையில், அது ஓல்டஸ்ட் லூயி பாஸ்டர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம், எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஃப்ளோரசன் மைக்ரோஸ்கோப் ரொம்ப விலை, பல லட்சங்கள் விலை உண்டது. ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறதுக்கு காஞ்சிகேட்டே ஒரு ₹1,00,000 வருங்க. ஆனால் எனக்கு 14 இன்ஸ்டியூட்லேருந்து எல்லா காஞ்சிகேட்டும் எனக்கு ஃப்ரீயாக அனுப்புனாங்க. அன்றைக்கி விலை குறைவு தான், 1 லட்சம் இல்லை. நான் அதை வைத்துக்கொண்டு அதிலிருந்து மாடிஃபை பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இந்தியாவுக்குள்ளே ஒரு கால்நடை மருத்துவத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற மருத்துவர் கூட அதை செய்ய முடியுமான்னு சொல்லி நைட்ரோசெல்லுஸ் பேப்பர், நம்ம பார்க்குறோம் ஃபில்டர் பேப்பர் இருக்குதுங்க, அந்த ஃபில்டர் பேப்பர் லெவலுக்கு அந்த டெஸ்ட்டை இறக்கி கொண்டு வந்தோம். ஆனால் குவாலிட்டி மாறல, அதனுடைய க்ரெடென்ஷியல் குறைவே இல்லைங்க. அதுதான் உலக அரங்கில் எனக்கு ஒரு பெரிய சாதனை. ஒரு எக்கனாமிக்காக ரேப்பிட் டெஸ்ட்டு, சிம்பிள் டெஸ்ட், எனிபடி கேன் டூ இட். அதனால தான் இந்த அங்கீகாரமோ தவிர நான் பெருசாக சாதிச்சதை அதுன்னு சொல்ல முடியாதுங்க. நம்மளோட லெவலுக்கு அதை புரிதலோடு கொண்டு வருதுங்கிறது நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க, அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை தாண்டி இந்த மாஸ் வேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. மொத்தமாக ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு நாய்களுக்கோ விலங்குகளுக்கோ இந்த வேக்சின் கொடுக்குற இந்த முறை பற்றி சொல்லுங்கள். இந்த கண்டுபிடிப்புகள் எப்படி நடந்தது? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு எல்லாத்துலேயும் லீடிங்ன்றதை என்னால் நிரூபிக்கப்பட முடியும்.
மதுரையில் தான் ஃபஸ்ட்டு வீடு வீடாக போய் வேக்சினேட் பண்ணுறது. மெட்ராஸ்லேயும் அதே மாதிரி கார்ப்பரேஷன் வந்து வீடு வீடாக போய் ஊசி போடுறது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தெருவில் திரியிற நாயெல்லாம் பிடிச்சி எடுத்து போய் லாரியில் லீத்தல் சேம்பர்னு ஒன்று எலக்ட்ரிகுஷன் பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் சாகடிச்சிருவாங்க. நாங்கள் தின்னதோடு போய் பார்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு விலங்கியல் ஆர்வர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 2002 இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை வந்தது. அதே மாதிரி வந்து அந்த 5% சிம்பிள் பிரெயின் வேக்சின் சிம்பிள் வேக்சின் சொல்கிறதுங்க, ஆட்டு மூளையிலேருந்து எடுத்து கொடுக்குற வேக்சினுக்கு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த ரியாக்ஷன் வருங்க. மூளையிலேருந்து எடுத்து கொடுக்கறதுனால அந்த நரம்பு திசுக்கள் நமக்கும் பாதிச்சுக்குது, நமக்கும் பிரச்சனைகள் வரும். அப்போ எனக்கு தோணுச்சு, என்ன இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது இதனுடைய கண்டுபிடிப்பும் சரி வேக்சினுக்கும், அதில் நான் ஒரு வெட்டினரி டாக்டராக வந்து ஹியூமன் மெடிசன் கண்டுபிடிச்சேன்னா அங்கீகாரம் என்பது குறைவு. அதுலேயும் நாங்கள் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு கல்லூரி வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கு தனியாக இருக்குதுங்க. அப்போ யோசிக்கும் போது தான் செல் கல்ச்சரில் வேக்சின்ஸ் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கும் வெளிநாடுகள்லேருந்து ரேபிஸ்க்கு செல் கல்ச்சர் வேக்சின் தான் வந்து போடுறாங்க. ஆனால் முன்னால் இருந்த காலத்தில் பேசர் இன்ஸ்டியூட்டில் பண்ண அந்த ஆட்டு மூளையிலேருந்து போடுற வேக்சின் தான் ஏழைகளுக்கு ஃப்ரீயாக போடப்பட்டது. இன்றைக்கி வந்து செல் கல்ச்சர் ஃப்ரீயாக போட முடியாது. அதே மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ரி பாடின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களால் தான் அந்த நெக்ரி பாடி எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஒரு ரத்த செல்லு கூட வந்து நெக்ரி பாடி மாதிரி தெரியும். ஏன்னா பாசிட்டிவ்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் உஷாராகிடுவாங்க, தடுப்பூசி போட்டுக்கலாம், எந்த ஆபத்தும் கிடையாது. ஒரு பாசிட்டிவ் கேஸ் நம்ம நெகட்டிவ்னு சொல்லிட்டோம்னா அந்த மனிதனுடைய மரணத்துக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். அந்த ஒரு வேகம் இருந்தது எனக்கு. அதே சமயத்தில் பெரிய பெரிய மெடிக்கல் டாக்டர்ஸ் ப்ரொஃபஸர், அப்போல்லாம் ஆனரி ப்ரொஃபஸர்ஸ் ஜிஹெச்சில் ஸ்டான்லியில் இருப்பாங்க, எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. நான் ஒரு சின்ன பையன் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு என்னென்னா மெடிக்கல் சைடில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேபிஸ் கேஸை தொடவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு வெறி நோயின்னு சொல்லிட்டாங்கன்னா நாய் கடிச்சு கொண்டு போய் ஒரு செல்லில் போடுவாங்க, எந்த வைத்தியமும் பண்ண மாட்டாங்க, இறந்துருவாங்க. இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, பாடியை கூட சொந்தக்காரர்கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. கொண்டு போய் கார்பரேஷனு முனிசிபாலிட்டி போய் குழி தோண்டி புதைச்சி சுண்ணாம்பு போட்டு எல்லாம் பண்ணி செய்வாங்க. அந்த நிலைமை என்னை ரொம்ப பாதிச்சுது 30 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனிதரில் சலைவா நம்ம உமிழ்நீர் இருக்குது இல்லை, அதில் வைரஸ் வரும். அந்த உமிழ்நீரை எடுத்து ஆராய்ச்சி டெஸ்ட் பண்ணால் வைரஸ் இருக்குதான்னு தெரியும். ரெண்டாவது கார்னியல் இம்ப்ரெஷன் ஸ்மியர்னு சொல்கிறதுங்க, கண்ணில் வந்து மைக்ரோஸ்கோப் ஸ்லைடை கொண்டு போய் பதித்து நோய் கண்டவராக இருந்தால் அந்த கார்னியல் செல்லில் அந்த ரேபிஸ் வைரஸினுடைய ஆர்என்ஏ இருக்குங்க. அதை கொண்டு போய் புளோரசன் மைக்ரோஸ்கோப்பில் பண்ணி பார்க்கும்போது ஆப்பிள் க்ரீன் கலரில் அது எமினேட் ஆகும், வெளிச்சத்தை கொடுக்கும். அப்போ என்னென்னு கேட்டால் அங்கே சிக்காக இருக்கிறவர் வந்து கண்டிப்பாக வெறி நோயினால் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி குடும்பத்தாருக்கு சொல்லி சமாதானத்தோடு அவர் இறந்த பிறகு அடக்கம் பண்ணலாம். அது மட்டும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன நோய்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ரூல் அவுட் பண்ணி மெடிக்கல் டாக்டர்ஸுக்கு உதவி பண்ண முடியும். இதுதான் என்னுடைய முழுமையான ஒரு நோக்கமாக இருந்தது. அனிமலில் பேசிக்காக பண்ணணும், நாயில் தான் அதிகமாக நான் பண்ணேன். என்கிட்ட நாய் ஈஸி நம்ம பண்ணுறதுக்கு, அந்த வார்த்தை இப்போ நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு நாயில் என்ன வேணாலும் பண்ணலான்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது, சட்டத்திட்டங்கள் வந்துருச்சு. அந்த நாட்களில் 30 வருஷத்துக்கு முன்னால் அது ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஏன்னா நம்ம அநியாயமாக அந்த விலங்குகளை தண்டிக்கிறது இல்லைங்க, முறையானபடி கேஜில் வச்சு அதுக்கு தடுப்பு ஊசி குத்தி அதிலேருந்து எடுத்து அதுக்கு உணவு பரிமாறி எல்லாம் தான் செஞ்சோம். கொடுமை அது லேபரேட்டரி எலியில் கூட சுண்டெலி வெள்ளை எலி இருக்குது, அதில் நிறையா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது மாதிரி ஆரம்பித்து தான் லேபரேட்டரியிலே அனிமல் இல்லாத செல் கல்ச்சரில் ரேபிஸ் வைரஸை மல்டிப்ளை பண்ணுறது, நியூரோபிளாஸ்டோமா செல்லுன்னு சொல்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே எல்லாமே எனக்கு உதவி செஞ்சு. வெளிநாடுகளும் பேசர் இன்ஸ்டியூட் குன்னூரும் அந்த செல்லை வந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஃப்ரீயாக அனுப்புனாங்க. அந்த செல்லை வளர்த்து அதில் நம்ம மூளை கரைச்சலை போட்டு அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு நெக்ரி பாடிக்கு பதிலாக மில்லியன்ஸ் ஆஃப் நெக்ரி பாடிஸ்குள்ள வைரஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாங்க. அதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா கவர் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க, மைக்ரோஸ்கோப் மேலே வச்சு யூஸ் பண்ணுறது. ஒரு சின்ன கண்ணாடி பீஸ் இருக்கும், பெரிய பெரிய உபகரணங்களை வச்சு செய்கிறதுக்கு பதிலாக ஒரு டெஸ்ட் டியூப்லேயே அந்த செல் கல்ச்சரை பண்ணி சலைவாவையோ இல்லை மூளை கரைச்சல் அதில் போட்டு 2 நாள் 5 நாள்னு வச்சு எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பண்ணும் போது நமக்கு அப்படியே ஆம்ப்ளிஃபை ஆகிருக்கும் அந்த வைரஸ். அநேக புள்ளிகள் ஆப்பிள் க்ரீன் புள்ளிகள் இருக்கும். அந்த அளவுக்கு ஈஸியாக சாதாரணமாக மைக்ரோஸ்கோப் உண்டு சின்ன சின்ன லேபரேட்டரியில் கூட இந்த டெஸ்ட்டுகளை பண்ணக்கூடிய ஒரு இது.
ஒன்றே அந்த காஞ்சிக்கட்டு மட்டுங்க. அந்த காஞ்சிக்கட்டு கூட நான் இங்கேயே செய்கிறதுக்கு எல்லா முறைமைகளும் பண்ணோம். இப்போ காஞ்சிக்கட்டு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. அப்போ விலங்குகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது மனிதர்களுக்கு உதவி ஆகணும்னு பார்த்தோம். ஆனால் அது கடைசியில் வந்து உதவி ஆக முடியாத ஒரு நிலைமை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன வெறிநோய் கண்ட ஒரு மனிதருடைய மூளையை எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அது அவங்களே அந்த ஆந்திராவிலேருந்து ஒரு குடும்பம் 2 வயசு ஒரு பையன் குழந்தை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோரில் அவங்க எழுதி கொடுத்தாங்க. அப்போ ஒரு அம்மா இருந்தாங்க டைரக்டர், அவங்க எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, டாக்டர் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுத்து இது வெறிநோயால் தான் பிள்ளை இறந்ததான்னு கண்டுபிடிக்க சொன்னோம்னா நமக்கு அந்த அதிகாரம் உண்டுங்க. டைரக்டரும் எனக்கு பெர்மிட் பண்ணாங்க. அதில் 2 வகை இருக்குங்க. அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறது, பின்னால் அந்த நம்ம தலைக்கு கீழே தண்டுவளமும் மூளையும் சேர்ற இடம். அங்கே ட்ரொக்கார் அண்ட் கேனுலான்னு சொல்கிறது சிரஞ்சு மாதிரி மெட்டலில் இருக்கும். அதில் கொஞ்சம் உள்ள செருகி அந்த சிரஞ்சு அப்படி இழுத்தோம்னாக்கா கொஞ்சம் மூளை ஒரு கடுகளவு நமக்கு கிடைக்கும். நமக்கு கடுகளவு இருந்தால் போதும், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆக்லோநேசல்னு சொல்கிறதுங்க, இந்த இடத்துல அந்த ட்ரொக்கார் அண்ட் கேனுலாவை அப்படி உள்ளே குத்தி ஒரு சின்ன மூளை. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் எத்திக்கல்னு வரும்போது ஒரு மனிதனுடைய போஸ்ட்மார்ட்டத்தில் பண்ணுவாங்க. இப்போ கொலை கேஸில் மற்றெல்லாம் மூளையை வெட்டி எடுக்கிறாங்க. நாம் இது வந்து பரிதாப முறையில் இறந்து போன ஒரு மனிதனுக்கு கொடுமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 2 மெத்தடையும் நான் ஃப்ரான்ஸில் செஞ்சு காமிச்சேன். அவங்க அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. என் பேரில் இல்லைனாலும் இந்த 2 மெத்தட் மூலமாக பண்ணலான்னு சொல்லி அது இன்றைக்கு உலகம் முழுதும் பரம்பப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு வே, ஒரு ஃபில்டர் பேப்பரில், ஒரு நைட்ரோசெல்லஸ் பேப்பரில், ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹியூமனில் மற்ற நோய்க்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை நான் வெறி நோய்க்கு கொண்டு வந்தோம். புதுசாக நான் எதையுமே கண்டுபிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபில்டர் பேப்பரை நான் கண்டுபிடிக்கல, நைட்ரோசெல்லஸை நான் கண்டுபிடிக்கலைங்க. இருந்த உபகரணங்களை வைத்து ஒரு சாதாரணமாக ஒரு பெட்டிக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கி எடுத்து போய் ஒரு கிராமத்தில் கூட வெறி நோயை கண்டுபிடிக்கிற ஒரு உபகரணங்களை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுக்கு எனக்கு 3 தங்கப்பதக்கங்கள் கொடுத்தாங்க. சின்ன சின்ன ஒர்க்கு தான். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கண்டுபிடிப்புன்னு அவங்க எடுத்து அங்கீகாரம் படும்போது நமக்கு அங்கீகாரம் கிடைக்குதுங்க. இதுக்கப்புறமா அவங்களோட ஆய்வுகள் எந்த நிலையில் தொடர்ந்துச்சு? இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு தான். 34 ஆண்டுகள் அப்படிங்கிறதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சா அப்படின்னு நினச்சிருந்தீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு குறைவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, 5% ஷீப் பிரெயின் வந்து டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி வந்து சற்று அந்த 25 வருஷத்தில் 14 ப்ராஜெக்ட் கொண்டு A to Z ரீச் பண்ணக்கு ஆண்டவன் சொல்லலான்னு நினைக்கிறேங்க. ஆண்டவன் எனக்கு அந்த ஒரு கிருபியை கொடுத்தாரு. எங்கள் யூனிவர்சிட்டி எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் தேசத்தை மறக்க முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக அரங்கில் என்ன தான் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சாலும் அது பேசர் இன்ஸ்டியூட் என் மேலே வச்சுருந்த பிரியத்தில் கொடுத்தாங்க. ஆனால் தேசிய விருது யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. உண்மையான ஆராய்ச்சியை பார்த்து, அதுவும் நான் கால்நடை மருத்துவர், அவங்க மருத்துவர் கழகம் அது கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கோல்டு மெடல் வந்து வெட்டினரி ஜேர்னல்லேருந்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய பேரண்ட்ஸ். அதே மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு பார்த்திங்கன்னா அது ஒரு முத்தாய்ப்பு. உண்மையான என்னுடைய 9 வைஸ் சான்சலர்ஸ் நின்னாங்க. திரு அன்பழகன் அவர்கள் மெடிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருந்தார். அதை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. டெல்லியில் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது ஒரு தனி மனிதனாக போய் நின்னேன். அதுக்கு பிறகு இந்த கோல்டு மெடல் இதெல்லாம் வித்தியாசமாக வந்துச்சு. தமிழ்நாடு விருது வாங்கும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷம். என் மனைவி பிள்ளைகள் எதிர்க்க உட்காந்துருந்தாங்க. 9 வைஸ் சான்சலர், ஒரு வைஸ் சான்சலர் இல்லை. அதை என்னால் மறக்கவே. அங்கீகாரம் என்பது என் மனைவி கூட கிண்டல் பண்ணுவாங்க. தேசிய விருது 5000 ரூபாய், ஸ்டேட் விருது 10,000 ரூபாய், என்ன விருதான்னு, என்ன பித்தளையில் கொடுத்துருக்குறாங்க, தகரத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் யோசித்து பார்க்கும்போது அங்கீகாரம் என்பதற்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே கிடையாதுங்க. நெப்போலியன் காலத்தில் ஆலிவ் இலையில் கிரீடம் வைப்பாங்களாங்க. அது ஒரு சின்ன செடி, அந்த செடியினுடைய இலையை தான் கிரீடமாக வைப்பாங்க. ஆனால் அந்த கிரீடத்தை பெறுவதற்கு வாழ்நாள் முழுதும் தியாகம் பண்ணி தான் அதை பெற்றிருக்கிறாங்க. அந்த பெருமையை, அந்த சந்தோஷத்தை நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக சார்.
ஒரு கால்நடை மருத்துவராகவும் இப்போ இந்த நாய்க்கடி அப்படிங்கிறதே வந்து நம்மளால ஜீர்ணிச்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதனால தான் வந்து வெறி பிடிச்ச நாய்கள்லாம் லாரியில் எடுத்துகிட்டு போன ஒரு காலம்லாம் உண்டு. இன்றைக்கி நிறைய தடை சட்டம் இருந்திருந்தாலும் மனித உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வெறி நாயோட ஒரு கடி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தீவிரமான ஒரு நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்குது. பொதுவாக இதை தவிர்க்கணும் அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட் தேவையாக இருக்குது? என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, இந்த அளவுக்கு போய் விழிப்புணர்வு வந்திருக்குது. ரேபிஸ் இஸ் ஏ ப்ரிவென்டபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தடை பண்ண முடியும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் நமக்கு இல்லாத இருந்தது. பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு நாய் ஒரு மனிதனையோ விலங்கையோ கடிச்சிச்சுன்னா உடனே தண்ணியில் கழுவி சோப்பு போட்டால் 90% நீங்கள் பாதுகாப்பு அடையலாம். அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் கிராமத்தில் சாணியை போடுவாங்க, சுண்ணாம்பை போடுவாங்க, எருக்கும்பால் அடிப்பாங்க. இன்றைக்கி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வரோம். கழுவுறது மூலிமா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடிப்பட்ட இடத்துல 72 மணி நேரம் அந்த வைரஸ் அங்கே இருக்கும். ஆரம்ப காலத்தில் 1960லலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கார்பாலிக் ஆசிட் விடுவாங்க அந்த கடிப்பட்ட இடத்துல. சுற்றி வேக்ஸை வச்சுட்டு கார்பாலிக் ஆசிடு ஒரு விரல் அழகுக்கு ஆழத்துக்கு புண்ணாயிடும். அந்த புண்ணு ஆறணும், அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா அன்றைக்கி உயிரை காப்பாற்றுறது பெருசாக இருந்தது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிக்கு இந்த பாம்பு பிடிக்கிறவங்க சில நேரத்தில் இந்த விரலையே துண்டாக்கிடுவாங்க. கடிப்பட்ட விரலை துண்டாக்கிட்டு உயிரை காப்பாற்றணும். அப்போ அன்றைக்கி நம்ம அறியாமை என்று சொல்ல முடியாது, அன்றைக்கி இருந்த நிலைமை. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, கழுவிட்டு அன்றைக்கே ஊசி போடலாம். இன்றைக்கி அருமையான தடுப்பூசிகள், பாதுகாப்பான தடுப்பூசிகள். அதனுடைய சீக்வன்ஸை பார்க்கும்போது கடிப்பட்ட அன்றைக்கு 0ன்னு சொல்கிறதுங்க. அன்னைக்கு ஒரு ஊசி, 3வது நாள் ஒரு ஊசி, 7வது நாள் ஒரு ஊசி, 14வது நாள் ஒரு ஊசி, 28வது ஒரு நாள் ஊசி, தேவைப்பட்டால் 90வது நாள் ஒரு ஊசி போடலாம். இன்றைக்கு பாதுகாப்பான அந்த தொப்புளை சுற்றி போடுற ஊசியெல்லாம் போய் பாதுகாப்பான தடுப்பூசிகள் வருது. ஆனாலும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு வருஷம் நம்ம வெறி நோய் தடுப்பூசி போடணும். அநேகருடைய அறியாமை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் நாய் கேட்டை விட்டு போகாது, பங்களாக்குள்ளேயே வச்சுருக்கிறேன், என் நாயை எதுவுமே பண்ணாதுன்னு. ஆனால் இன்றைக்கி ஆராய்ச்சி மூலயமா பார்த்திங்கன்னா, மற்ற விலங்குகள் வந்து நம்ம நாயை கடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தர்ப்பம் இருக்குது. தெருநாயும் வந்து கடிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சாங்க பெருச்செலி, எலி, மற்றதெல்லாம் குரங்கு, இதெல்லாம் கூட. ஆனால் நம்ம அதை கூட பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு இருந்தாலும் நம்ம நாய் ஒரு நாளைக்கு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா தெருநாய் உள்ளே வந்து நம்ம நாயை கடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதில் விலங்குகளுக்கு போடுற வேக்சின் வந்து ரொம்ப சீப்புங்க. 100 ரூபாய்க்குள்ளே 200 ரூபாய்க்குள்ளே இருக்குது. வருஷம் போடுறதுல ஒன்றும் பெருசு இல்லை. அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் தடுப்பூசி போட்டு நம்ம நாயை காப்பாற்றிக்கினாலும் தெருநாய்களுக்கு என்று இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல், ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, PAT, பெட், நிறைய ஆர்கனைசேஷன் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கருத்தடை பண்ணிவிட்டு உடனே வேக்சின் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தடுப்பூசியும் நம்ம நார்மலாக நல்லா இருக்கும்போது போட்டால் தான் தடுப்பு சக்தி உண்டாகும். நீங்கள் நோயில் இருக்கும்போது எந்த தடுப்பூசி போட்டாலும் அந்த ரியாக்ஷன் வந்து சரியாக இருக்காது. செல் மெடியேட்டட் இம்யூனிட்டியோ, ஹியூமரல் இம்யூனிட்டியோ, இன்டர்ஃபெரான் ப்ரொடக்ஷனோ ரொம்ப ரிஸ்க்குங்க. அதை நான் குறை சொல்கிறதா இல்லைங்க. அதை என்ன பண்ணணும், அந்த ABC ப்ரோக்ராமில் வேக்சின் போட்ட பிறகு அடுத்த வருஷம் தொடர்ந்து நம்ம பூஸ்டர்னு சொல்கிற வேக்சின் போடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கருத்தடை பண்ணி ஊசி போட்டாங்க, என் தெருநாய்க்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த தெருநாயை கூட பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ரெகக்னிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, WHO கமிட்டியில் நான் மெம்பராக இருந்தேன் ஜெனிவாவில். அப்போ ஜெனிவாவில் போகும்போது அவர்கள் ஒரு வார்த்தையை உபயோகிச்சாங்க, ஸ்ட்ரே டாக்ஸை, தெருநாய்களை வந்து பறையா டாக்னு இருந்துச்சு முதல்ல. அப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்யூனல் பிரச்சனைகள் இருந்தது, பறையரை பற்றி கேவலமாக பேசுகிற ஒரு நிலை. ரெண்டாவது, ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு ஐசோலேட்டட் பர்சனை அவன் பறையன்னிடுவாங்க. அப்போ நான் அதை ஆர்கியூ பண்ணி அந்த நிலைமையை எடுத்து சொல்லி 165 கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுற இடம் நான் அந்த விலைக்கு சொன்னபோது, வெள்ளைக்கார் தான் அவர் தலைவர் வந்து வெள்ளைக்கார். அவர் உடனே மனிதர்களில் வேற்றுமை இருக்கக்கூடாது, அதே போல் இந்த வார்த்தையை நம்ம நீக்குவோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்டு ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வர்றதா இருந்தால் கூட ரொம்ப கஷ்டம். ஒரு உலக அளவில் போய் என்னால் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடிஞ்சுதுன்னா இந்த தேசத்துக்கு தான் நன்றி செலுத்தணும். இந்த தேசம் எனக்கு அந்த உணர்வை கொடுத்துச்சு. என்னுடைய சகோதர சகோதரிகளை வேற்றுமைப்படுத்தி நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி
அந்த பிரெஞ்சு பீப்புள் ஜெர்மனி பீப்புளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. வை யூ ஆர் ஸோ எமோஷ்னல்னாங்க. உனக்கு தெரியாது, அதை அனுபவித்து எனக்கு தெரியும். அப்புறமா நான் விளக்கி சொன்னேன், அமெரிக்காவில் கருப்பினத்திற்கு என்ன பாடு நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த பறையா வேர்டுன்னு சொல்லி அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணாங்க WHO. நிச்சயமாக சார், ஒரு ஆய்வாளராக, ஒரு பேராசிரியராக, மருத்துவர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய ஆய்வுகள் அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சுது, உலக அளவில் அதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களை எந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு? இந்த ஆய்வுகள் அப்படின்னு வரும்போது ஒரு நிலையிலையும் நீங்கள் அதை மேற்கொள்ளும் போது நீங்கள் பட்ட சிரமங்கள், இன்னைக்கு இந்த வெறி நோய் அப்படிங்கிறது வந்து முழுமையாக எராடிகேட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இருக்கணும்? நாய் வளர்க்கணும்ன்ற ஆசை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. எல்லார் வீட்லேயுமே இது நாய்கள் வளர்க்குறாங்க அப்படின்னும் போது அதற்கான ஒரு கவனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது? இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு உங்களோட பணி சார்ந்தும் உங்களுடைய ஆய்வுகள் சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். ஆண்டாண்டு காலங்களாக நம் தமிழில் இருக்கும் இலக்கியங்களில் இருந்து பல அரிய தகவல்கள் நாம் படிக்க தவறியவைகளை மிகவும் அழகாக சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிஞர் சொல்கேளான் அவர்களினுடைய கவிதை கேளுங்கள் என்னும் ஒரிநாடா அண்மையில் சென்னையில் தாம்பரத்தில் வெளியிடப்பட்டது. புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் எல்லாவற்றையும் அச்சு ஊடகத்தில் தான் பார்க்க வேண்டும் என்கிற நிலையிலிருந்து தாண்டி அதனை ஒலிநாடாவாக ஆக்கி கவிதைகளை கேளுங்கள் என்கிற ஒரு புதிய விதத்தில் அந்த ஒலிநாடா வெளியாயிற்று. அதிலே 56 கவிதைகள் சொல்லப்பட்டன. 30 கவிதைகள் சமூகவியல் சார்ந்தும் 26 கவிதைகள் வாழ்வியல் சார்ந்தும் அந்த ஒலித்தகடில் இடம்பெற்றிருந்தன. முதலில் இருந்த அந்த 30 கவிதைகளும் ஒவ்வொரு கவிதையும் ஒரு அங்கத சுவை கொண்டதாக, அதாவது நையாண்டி எள்ளல் தன்மை கொண்டதாக இருந்தது. அதனை மேலோட்டமாக ஒரு முறை கேட்கிற போது எல்லா கவிதைகளும் ஒரு நையாண்டி கவிதைகள், ஒரு கேலியும் கிண்டலுமான கவிதைகள், ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட கவிதைகள் என்றுதான் தோன்றும். ஆனால் அவற்றை ஆழ்ந்து கேட்கிற போதுதான் ஒன்று நமக்கு புரியும். அந்த கேலியும் கிண்டலும் அந்த கவிஞர் சொல்கேளான் அவர்களினுடைய அறச்சீற்றத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஒரு தார்மீக கோபம் என்று நாம் வழக்கில் சொல்கிறோமே, அந்த அறச்சீற்றம். இந்த சமூகத்தில் நேர்மையானவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். லஞ்சம் என்பது எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. எந்த ஒன்றையும் நாம் எளிமையாக நேர்மையாக பெற முடியவில்லை என்கிற இந்த கோபங்களின் வெளிப்பாடாக எந்த திசையில் நோக்கினாலும் மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடக்கின்றன. அக்ஷய திருதியை என்று நகை வாங்க வரிசையில் நின்று அந்த அடிதடி தள்ளுமுள்ளு அனைத்தையும் தாண்டி 1 கிராம் தங்கத்தை வாங்கி கொண்டு வருகிற போது அந்த கூட்டத்தில் கழுத்தில் இருந்த 2 பவுன் சங்கிலி காணாமல் போனதை ஒரு பெண் உணர்கிறாள். வெளியிலே இருந்தபோது மற்றவர்களுக்காக வாயிலிருந்து லிங்கம் எடுத்த சாமியார்கள் உள்ளே போன பிறகு தங்களுக்கு ஜாமீன் கூட எடுக்க முடியாத நிலையை எடுத்து காட்டுகிறார். இந்த நாட்டில் எதற்கும் பஞ்சமில்லை, ஆனால் அறிவுக்கு பஞ்சம் இருக்கிறது என்று கூறுகிறார். இப்படியெல்லாம் அவருக்குள் ஏற்பட்ட இந்த சமூகத்தின் மீதான கோபம்தான் நையாண்டி கவிதைகளாக வந்து விழுந்திருக்கின்றன. பொதுவாகவே ஒரு சமூகத்தின் சீர்கேடுகளை பார்க்கிற போது அதை நேர்மையானவர்கள் 3 வழியில் தங்கள் எதிர்ப்பை எடுத்து காட்டுவார்கள். ஒன்று, நேரடியாக கோபப்பட்டு எதிர்த்தாக்குதல் நடத்துவது. இன்னொன்று, அவற்றிலிருந்து விலகி நிற்பது. மூன்றாவது, தன்னால் இயன்ற கலையின் வழியாக இந்த நிலையை நையாண்டி செய்வது. நையாண்டி செய்வதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. இப்படிப்பட்ட 3 நிலைகளில் 3வது நிலையை இந்த கவிதை நூல் கையில் எடுத்திருக்கிறது. எல்லா நிலைகளுக்கும் வரலாற்றில் சான்றுகள் உள்ளன. பூலான் தேவியினுடைய ஒரு கூற்றினை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கலாம். பூலான் தேவி சொன்னார், நான் என் பெற்றோருக்கு முன்னிலையில் சீரழிக்கப்பட்டேன். உயர் ஜாதி என்று சொல்லுகிறவர்களால் நான் பெற்றோருக்கு முன்னிலையிலேயே பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதனை எதிர்த்து நான் காவல் நிலையத்திற்கு போய் மனு கொடுத்தபோது காவல் நிலையத்திலே இருந்த
12 மேல் ஜாதியை சார்ந்த காவலர்கள் என்னை மீண்டும் சீரழித்தார்கள். இந்த கோபத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அமைதியாய் கடந்து செல்ல முடியவில்லை. வேறு வழியில்லாமல் தான் நான் கையில் ஆயுதம் எடுத்தேன். துப்பாக்கியால் 22 பேரை சுட்டு கொன்றேன். அப்போது இந்த உலகம் என்னை தீவிரவாதி என்றது, கொள்ளைக்காரி, பயங்கரவாதி என்று சொன்னது. எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் ஒன்றில் நான் நிறைவடைகிறேன். அது என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு பூலாந்தேவி அதற்கு விடை சொன்னார். நான் 22 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டதற்கு பிறகு இன்று வரையில் எங்கள் பகுதியில் ஒரு தலித் பெண் மீதும் கை வைக்கிற அந்த திமிர், அந்த ஆணாதிக்கம், அந்த சாதி ஆதிக்கம் எந்த ஆணுக்கும் வரவில்லை. எனக்கு அது போதுமானது என்று சொன்னார். எனவே தான் பூலாந்தேவியை ஒரு போராளியாய் பார்க்க தோன்றுகிறது. அப்படி ஒரு கோட்பாட்டுக்காக இந்த சமூக தீங்குகளை நேரடியாக எதிர்த்து தாக்குவது ஒரு வகை. ஆனால் நையாண்டியாக இந்த தீமைகளை விளக்குவதென்பது இன்னொரு வகை. அதைத்தான் சார்லி சாப்ளின் செய்தார். 1940ஆவது ஆண்டு அவர் வெளியிட்ட த கிரேட் டிக்டேட்டர் என்கிற படம் அன்றைக்கு உலகமே ஹிட்லரை பார்த்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஹிட்லரை கேலி செய்கிற படமாக அதனை அவர் வெளியிட்டார். அந்த கிரேட் டிக்டேட்டர் என்கிற படம் அப்படியே ஹிட்லரை போலவே ஒப்பனை செய்து கொண்டு சார்லி சாப்ளின் நடித்த அந்த படம் இருக்கிறதே, அதிலே எது மிக முதன்மையானதென்றால் அந்த படம் எப்போது வெளியிடப்பட்டது என்பதுதான். 2வது உலகப் போர் 1939 செப்டம்பரிலே தொடங்குகிறது. ஜெர்மனியின் கைதான் ஓங்கி நிற்கிறது. ஏறத்தாழ 1942-43 வரைக்கும் அந்த ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளினுடைய வலிமைதான் போர்க்களத்தில் விஞ்சி நிற்கிறது. அந்த காலகட்டத்தில் ஹிட்லர் வெற்றி பெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் 2வது உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது 1940 அக்டோபர் மாதம் நியூயார்க்கிலே அந்த படம் வெளியாகிறது. அதனை விட குறிப்பிடத்தக்க செய்தி என்னென்றால் 41 மார்ச்சில் ஐரோப்பாவிலேயே அந்த படம் வெளியாகிறது. ஹிட்லரே அந்த படத்தை பார்த்து ரசித்தார் என்று ஒரு செவி வழி செய்தி உண்டு. ஆனால் ஹிட்லரை கேலி செய்வதற்கு அத்தனை பெரிய துணிச்சல் அன்றைக்கு ஒரு கலைஞனுக்கு இருந்திருக்க வேண்டும். எனவே நையாண்டி என்பதை மிக எளிதாக புறந்தள்ளிவிட்டு போய்விட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், கூர்மையான ஆயுதம். அது எதிரியை மிகச் சரியாக குத்தி காட்டும். எனவே அப்படி த கிரேட் டிக்டேட்டர் படத்தை வெளியிட்டு எப்படி சார்லி சாப்ளின் கலையை ஒரு நையாண்டிக்கான ஆயுதமாக பயன்படுத்தினாரோ அப்படி சொல்கேளான் கவிதையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார். அந்த கவிதைகளில் எல்லோரையும் ஒரே அடியாக தாக்குகிற சில போக்குகள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த தாக்குதல்களில் பல இடங்களில் நியாயம் இருக்கிறது. அப்படித்தான் ஒரு கோபம் இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகத்தில் வரும். ஒரு கவிதையில் அவரே சொல்லுகிறார், வாழ பிடிக்கவில்லை இந்த சமூகத்தில், நேர்மையற்ற சமூகத்தில், அறம் தவறிப்போன சமூகத்தில் எனக்கு வாழ பிடிக்கவில்லை. ஆனாலும் நேர்மையானவர்கள் இருக்கிற ஒரு சிலரும் இறந்து போய்விட்டால் பிறகு நேர்மையற்றவர்களின் உலகமாகத்தானே இது ஆகும். வேண்டாம், நான் வாழ்ந்து காட்டுகிறேன், இப்படியும் சில மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற அடையாளத்தை விட்டுவிட்டு போவதற்காகவாவது வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே அறம் சார்ந்த வாழ்க்கை நம் கைகளை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது. அறத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்கள், அடடா நமக்கு இந்த உலகத்தில் வாழ நேர்ந்திருக்கிறதே என்கிற கவலை, வாழ பிடிக்கவில்லை என்கிற ஒரு விரக்தி வரத்தான் செய்யும். ஆனால் அதனையும் தாண்டி நாம் இவைகளை எதிர்த்து போராடி வாழ வேண்டுமே தவிர தப்பித்து ஓடி செத்து போய் விடுவதால் எந்த மாற்றமும் வந்துவிடாது. இவைகளையெல்லாம் அவருடைய கவிதை கேளுங்கள் என்கிற அந்த கவிதைகளை கேட்கிற போது நம்மால் உணர முடிகிறது. இப்படிப்பட்ட பல செய்திகளை மிக நறுக்கென்றும் சுருக்கென்றும் அந்த கவிதை கேளுங்கள் என்கிற ஒலிநாடாவிலே அவர் சொல்லியிருக்கிறார். எழுதியிருக்கிறார் என்பதை விட அவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் சரி. அந்த கவிதைகளினுடைய மிகப்பெரிய வலிமை எங்கே இருக்கிறது என்றால் அவற்றின் எளிமையிலே தான் இருக்கிறது. யார் படித்தாலும் படிக்கிற முதல் வாசிப்பிலேயே அதனை புரிந்து கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு எளிமையாக ஆனால் கூர்மையாக அந்த கவிதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் வாழும் வாழ்க்கை முறையே நம் உடல் நலத்துக்கு பலவிதமான தீங்குகளை ஏற்படுத்துகின்றது. எனவே நம் உடலை நாம் எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் நாம் பார்க்கலாம். நம் வீடியோலே வாழ நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாயில் 2 முக்கியமான வியாதி. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாய் இரைப்பை சேர இடத்துல வால்வ் லூஸாக இருக்கிறது. அது வந்து நம்ம வந்து காமனாக என்ன சொன்னால் GERD கேர்டும்போம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அதாவது வால்வ் லூஸாக இருக்கிறனால பேஷண்ட்டுக்கு வந்து இரைப்பையிலேருந்து எல்லாமே மேலே வந்துடும், ரிஃப்ளெக்ஸ் ஆகி. ஸோ நெஞ்சு எரிச்சல், ஏப்பம், வாமிட்டிங், படுத்தா அப்படியே நைட் படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இரைப்பையிலேருந்து எல்லாமே மேலே வந்துடும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், வால்வ் லூஸாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வால்வ் டைட்டாக இருக்கிறது, வால்வே ஓப்பன் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா அக்லேசியா கார்டியா. ஸோ உணவுக்குலாம் இரைப்பை சேர இடத்துல ஒரு முக்கியமான ஒரு 2 வியாதிகள். ஒன்று வந்து வால்வ் லூஸாக இருக்கிறது ரிஃப்ளெக்ஸு, இன்னொன்று வால்வ் டைட்டாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வால்வ் லூஸாக இருக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஸோ பேஷண்ட் வந்து நம்ம கிளினிக் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, என்ன தொந்தரோடு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெஞ்சு ஃபுல்லாக எரிச்சல்னு சொன்னாலே என்னென்னா வயிற்று பகுதியில் இருக்க அமிலம் வந்து ரிவர்ஸில் உணவு குழாய்க்கு வருது. அமிலம் உணவு குழாய்க்கு டச் ஆனாலே சிவியராக பேர்னிங் பெயின், எரிச்சல் வரும். சில பேருக்கு ஈவன் செஸ்ட் பெயின் வரும். அவங்க பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சிவியர் செஸ்ட் பெயின் ஆகி ஹார்ட் பெயினும் நினைக்கிற அளவு நேராக ஹார்ட் டாக்டர் போய் பார்த்துருவாங்க. அந்தளவு சிவியர் செஸ்ட் பெயின், ஏன்னா அமிலம் மேலே வந்துடும். நைட் படுத்தாங்கன்னா கண்டிப்பாக தொண்டை வரைக்கும் உணவு அப்படியே மேலே வரைக்கும் வந்துடும், டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. சம்டைம் வந்து அந்த உணவு தொண்டை வரைக்கும் வர உணவு வந்து சில துளிகள் வந்து மூச்சுக்குள்ளே உள்ளே போயிடும், அந்த உணவு ரிஃப்ளெக்ஸ் ஆகி டக்குன்னு புறை ஏறின மாதிரி நைட்டை எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் சிவியர். ஸோ ரிஃப்ளெக்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே வால்வ் ரொம்ப லூஸாக இருக்கும், அங்கே ஹைட்டோசெனியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரிஃப்ளெக்ஸ் இருந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், எண்டோஸ்கோப் பண்ணி உள்ளே என்ன பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ உணவு குழாயில் உள்ள புண்ணு இருக்குது, அந்த வால்வ் வந்து இப்போ 10 பேர் ரிஃப்ளெக்ஸோடு வர்றாங்க, சிவியராக வர்றாங்க அப்படின்னா எண்டோஸ்கோப்பி அந்த 10 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 4-5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்வ் பெருசாக ஒன்றும் லூஸாக இருக்காது, ஆனாலும் அமிலம் மேலே வரும். ஆனால் மீதி ஒரு 3-4 பேருக்கு பார்த்திங்கன்னா வால்வ் நல்லா லூஸாக இருக்கும். இங்கே பெருசாக ஹெர்னியா, என்னென்னா நான் ஹெர்னியா என்ன சொன்னால் வெளியே வர்றது ஹெர்னியான்னு சொன்னேன். இங்கே இரைப்பை இங்கே இருக்கணும், வயிற்றில் இரைப்பை. இது என்ன ஆகும், செஸ்ட்டில் டிஃபெக்ட் மாதிரி லூஸ் ஆகி இரைப்பை மேலே நெஞ்சுக்கு வந்துடும். இதுதான் ஹைட்டோசெனியான்னு சொல்கிறது. ஹைட்டோசெனியா இருந்ததுன்னா அவங்களுக்கு வால்வ் ரொம்பவே லூஸாக இருக்கும், இரைப்பையிலேருந்து எல்லாமே மேலே வந்துடும். ஸோ 10 பேரில் ஒரு ரிஃப்ளெக்ஸோடு வர்றாங்க, நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறோம். ஒரு 3-4 பேர் பார்த்திங்கன்னா நல்ல வால்வ் லூஸாக இருக்குது, ஹெர்னியா இருக்குது அப்படின்னா நம்ம எண்டோஸ்கோப்பில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அமிலம் மேலே வந்து உணவு குழாய் வேறு உள்ள டேமேஜாக இருக்கும், புண்ணாக இருக்கும். நம்ம பயாப்சி எடுத்து பார்த்தோம்னா பேரட்ஸ் ஈசோஃபேகஸ். ஸோ ஹைட்டோசெனியா இருந்தால் உடனே நம்ம சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ப்ராப்பராக நைட் தூங்குறாங்களா, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்களா, இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்காங்களா. உணவு வந்து எப்போவுமே பிரித்து 4 வேளை அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும். உணவு வந்து 3 வேளைங்கிறது பிரித்து 4 வேளையை சாப்பிட்ணும். இதே வந்து வயிற்று ரொம்ப நேரம் எம்டியாக வைக்கிறது, எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறது, உணவு 4 வேளை சாப்பிட்ணும். ஆனால் சாப்பிட வேண்டிய நேரத்தில் உணவு சாப்பிடாமல் டீ காஃபி குடிக்கிறது அப்படின்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக உள்ள இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகிடும். இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களா. ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறோம், ஒருவேளை வால்வ் லூஸாக இருக்குது, ஹைட்டோசெனியா இருக்குது அப்படின்னா அந்த நபருக்கு நல்லா டீச் பண்ணணும், ப்ராப்பராக உணவு, வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லணும். பட் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டோசெனியா அவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும், இரைப்பை அப்படியே மேலே நெஞ்சுக்கு வரும், அவங்க என்ன பண்ணாலும் முடியாது. நைட் படுத்தாங்கன்னா அப்படியே மேலே வரும், சாப்பிட்ட உணவுலாம் அப்படியே தொண்டைக்கு வரும். முந்தையெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் ஒரு கரெக்ஷன் வைத்தியம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உணவுக்குள்ளே இரைப்பை அந்த ஜங்ஷனை நம்ம வால்வ் டைட் பண்ண முடியும். செஸ்ட்டுக்கு போன இரைப்பையை நம்ம கீழே கொண்டு வந்து அந்த ஓட்டை பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வந்து லேப்ரோஸ்கோப்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வால்வ் டைட் பண்ண முடியும். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஃபண்டோப்ளைகேஷன், லேப்ரோஸ்கோபிக் ஃபண்டோப்ளைகேஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும், ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. லேப்ரோஸ்கோப்பியில் அழகாக கரெக்ட் பண்ணி அந்த ஹெர்னியாவையும் கரெக்ட் பண்ணி வால்வையும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். அழகாக ரிஃப்ளெக்ஸ் எபிசோட் நல்லாவே கம்மியாயிரும், மேலே வரக்கூடிய அந்த உணவு வந்து வராது. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நம்ம ஃபண்டோப்ளைகேஷன் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கணும். ஸோ வால்வ் லூஸாக இருந்தால் என்னென்ன ஆகும், பிரச்சனைகள் ஆகும், அதுக்கு என்ன சிகிச்சை.
இதே வந்து வால்வ் டைட் ஆயிடுச்சுன்னா சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்போ உணவு இது வரைக்கும் வருது, அது மேலே உணவு கீழே போக மாட்டேங்குது, மறுபடியும் ஏதாச்சும் தண்ணி இன்னி குடித்தோம்னா கொஞ்சம் கீழே இறங்குதுங்க, சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி உணவுக்குள்ளே இரைப்பை சேரும் இடத்துல அடைப்பட்டு உணவு கீழே போனாலே அது என்ன வேணால் இருக்கலாம். அதாவது உணவுக்குள்ளே இரைப்பை சேர இடத்துல சுருக்கம், உணவுக்குள்ளே சுருங்கலாம், இல்லை அந்த இடத்துல கட்டி இருக்கலாம், ஈவன் கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பகுதி சில பேருக்கு வந்துங்க எண்டோஸ்கோப் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த பகுதி உள் பகுதி நல்லா தான் இருக்கும், ஆனால் வால்வு மட்டும் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அடைப்பட்டு உணவு போகுது அப்படின்னாலே எண்டோஸ்கோப் ஃபஸ்ட்டு பண்ணணும். எண்டோஸ்கோப் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே எண்டோஸ்கோப் கீழே போகுது, அந்த உணவுக்குள்ளே இரைப்பை ஜங்ஷன் வர்றப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெருசாக ஸ்ட்ரிக்சர் அடைப்பு இருக்காது, கட்டி இருக்காது, கேன்சர் இருக்காது. ஆனால் எண்டோஸ்கோப் இங்கே கீழே போகிறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெசிஸ்டன்ஸோடு தான் எண்டோஸ்கோப் கீழே போகும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு பயப்படக்கூடிய கேன்சர்லாம் கிடையாது. இந்த வால்வ் அங்கே இருக்கிற வால்வ் வந்து யூஸ்வலாக நார்மலாக ஓப்பன் ஆகணும். ஸோ நீங்கள் சாப்பிட்றப்போ உணவு கீழே இறங்கவே அந்த வால்வ் ஓப்பன் ஆகணும். ஆனால் இந்த நம்பருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வால்வ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, வால்வ் டைட்டாகவே இருக்குது. ஸோ உணவு இங்கே வருது, வால்வ் ஓப்பன் ஆகிறது இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா உணவு அடைப்படுது. ஒன்றும் கேன்சர்லாம் கிடையாது, உள்ள ஸ்ட்ரிக்சரும் கிடையாது. இந்த வியாதிக்கு பேர் தான் அக்கலேசியா கார்டியாங்கிறது. ரொம்ப ரேர் வியாதி தான், ஆனால் காமனாக நம்ம பேஷண்ட்ஸில் பார்க்குறோம். இந்த அவேர்னஸோட எண்டோஸ்கோப் பண்ணோம்னா நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ இது ஏன் வருது? ஸோ சில பேர் சில வைரல் ஃபீவர்னால, இன்ஃபெக்ஷன்னால் இந்த வால்வ் வந்து நார்மலாக ஓப்பன் ஆகணும் அப்படின்னாலே அங்கேயும் நரம்பு செல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே உணவு இங்கே உள்ளே போனாலே இந்த வால்வில் இருக்க நரம்பு செல்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த வால்வை அப்படியே ஸ்மூத் ஆக்கி ஓப்பன் பண்ண வைக்கணும். ஆனால் இந்த நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷனால் அந்த நரம்பு நியூரான் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகிறது இல்லை, டைட் ஆகிடுது. ஸோ உணவு கீழே வருது, ஆனால் வால்வ் ஓப்பன் ஆகிறது இல்லை, அவ்வளோதான். ஸோ இது வந்து அக்கலேசியா கார்டியா. இது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து மயாட்டமின்னா அந்த டைட்டாக இருக்கிற மசில், வால்வ் மசிலை வந்து கட் பண்ணி விட்டால் போதும். மசில் டைட்டாக இருக்குது, அந்த மசிலை மட்டும் கட் பண்ணோம்னா மசில் விலகிடும். அப்போ அந்த உணவு பாதை இரைப்பை சேரும் இடம் வந்து ரிலீஸ் ஆயிரும், உணவு ஃப்ரீயாக சாப்பிட முடியும். இந்த மயாட்டம் வந்து ஹெல்லஸ் மயாட்டமின்னு சொல்கிறது. முந்தி வந்து 20 வருஷம் முன்னாடிலாம் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் தான், நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து இந்த மயாட்டமியை பண்ணுவோம். அடுத்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ஏன்னா இப்போ பித்தப்பை ஆப்ரேஷன், அப்பண்டிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மயாட்டமியையும் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். லேப்ரோஸ்கோபிக் ஹெல்லஸ் மயாட்டமி பண்ணி 2வது நாள் 3வது நாள் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனால் இந்த அக்கலேசியா பொறுத்த வரைக்கும் இந்த மயாட்டமி சர்ஜரி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க அழகாக நீட்டாக சாப்பிட முடியும், எந்த தடைப்படாது, உணவு கீழே ஃப்ரீயாக இறங்கிடும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பி இல்லாமல் நெக்ஸ்ட் டெக்னாலஜி போஎம், அதாவது பெர்வோரல் எண்டோஸ்கோபிக் மயாட்டமி. அதாவது ஓப்பன் சர்ஜரி முதல் இருந்துச்சு, நெக்ஸ்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம போயமும் பண்ணுறோம். போயம் அப்படிங்கிறது எந்த வயிற்றில் எந்த நுண்துளைகளும் இல்லாமல் வாயுவிலே எண்டோஸ்கோப் பண்ணி அந்த எண்டோஸ்கோப் மூலமாகவே இந்த மசிலை கட் பண்ணுறது மயாட்டமி, பெர்வோரல் எண்டோஸ்கோபிக் மயாட்டமி. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த அக்கலேசியாவுக்கு. ஸோ உணவு குழாய் சம்மந்தப்பட்ட இந்த 2 முக்கியமான வியாதிகள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று வால் லூஸாக இருக்கிறது, இன்னொன்று வால் ஓப்பனே ஆகாமல் இருக்கிறது. ரெண்டும் வந்து கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 2க்கும் உரிய சிகிச்சை, லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை இருக்குது. யாரும் ஒன்றும் இந்த வியாதி ஒரு மோசமான வியாதிலாம் கிடையாது. கேன்சர் இல்லைங்கிறத நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். கேன்சர் இல்லை இதுதாங்கிற கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு உரிய சிகிச்சை லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பண்ணோம்னா பேஷண்ட் நல்ல ரிலீஃப் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் சஃபர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. 2 டேஸில் வீட்டுக்கு போக முடியும். அவங்க ப்ராப்பராக சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக வச்சுக்கணும். உணவு வந்து பிரித்து 4 வேளை சாப்பிட்டாங்கன்னா தொந்தரவே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி, வணக்கம்.